நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இது எல்லாமே உங்க வாழ்க்கையில இப்படியெல்லாம் நடந்துச்சான்னு என்னால நம்பவே முடியல. இப்ப அதை பத்தி யோசனை பண்ணி பார்க்கும்போது என்னாலேயே அதை நம்ப முடியல. எனக்கு பிடிச்ச என் புருஷனுடைய பாதுகாப்புல என் புருஷன் அப்புறம் என் குழந்தைங்களுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபா ஒதுங்கி வாழலான்னு ஆசைப்பட்ட நான் தான் இத்தனை கஷ்டங்களை சகிச்சுக்கிட்டு இப்போ இவ்வளவு தூரம் வரைக்கும் வந்திருக்கேன்னு நினைச்சு நான் ஆச்சரியப்படுவேன். எனக்கு மட்டும் இப்படி ஆகாம இருந்திருந்தா நாங்க எவ்வளவு ஹாப்பியா இருந்திருப்போம் தெரியுமாக்கா? 3 மாசம் பிரெக்னெண்டா இருக்கும் போது ஹாஸ்பிட்டல்ல செக்அப் முடிச்சுட்டு திரும்பி வரும்போதுதான் வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டேன். அதுல இருந்து இப்ப வரைக்கும் நடக்க முடியல. குழந்தை அபார்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் பெட் ரெஸ்ட். அதுக்கப்புறம் ஹார்ட்ல வால்வு பிரச்சனை. என் வீட்டுக்கார் கடன் வாங்கியும் என் நகைகளும் வித்தாரு. அப்படிலாம் பண்ணி தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாரு. அந்த பிரச்சனை இருக்கும்போது முதுகு வளையற இன்னொரு வியாதி. நடந்த விஷயத்த பத்தி பிரகாசன் எங்க கிட்ட சொல்லிட்டாரு. இங்க உங்க குழந்தைங்கள வரும்போது கூட்டிட்டு வாங்கக்கா. குழந்தைங்கள பார்க்கணும், அவங்க கிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கு. அது ஏன் தெரியல, பக்கத்து வீடுகள்ல இருக்க குழந்தைங்க அழுகுறதையும் அவங்க பேச்சு சத்தம் எல்லாத்தையும் கேட்கும் போதும் என் நெஞ்சில ஒரு உன்னுடைய வருத்தம் எனக்கு நல்லாவே புரியுதுமா. ஆபரேஷன் முடிஞ்சு உனக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கைக்கு உன்னால கண்டிப்பா போக முடியும். உனக்கு 26 வயசு தானே ஆகுது. நீ ஆசைப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கை கண்டிப்பா கிடைக்கும். எனக்கு வந்திருக்கிறது யாருக்கும் வராத வியாதிக்கா. ஆபரேஷன் முடிஞ்சாலும் எந்திரிச்சு நடக்க முடியுமான்னு தெரியாது. ஒருவேளை முதுக நிமிந்து அப்படியே உட்கார வேணா செய்யலாம். அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு எதுக்கு? என்னால இப்போ என் வீட்டுக்கார வாழ்க்கையும் நாசமா போகுது. நான் செத்து போயிட்டா கொஞ்ச நாளைக்கு வருத்தப்பட்டுட்டு அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரர் இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பாரு. அப்படி நினைச்சிருந்தாருன்னா பிரகாசன் இன்னொரு கிட்னியை கொடுத்து உன்னோட உயிரை காப்பாத்த முயற்சி பண்ணுவாரா என்ன? நீ வாழணும்னு அவர் ஆசைப்படுறாருமா. அதை விட அதிகமா அவருக்காக நீ வாழணும்னு நீ தான் ஆசைப்படணும். என் வீட்டுக்காரர் இப்படி ரொம்ப கஷ்டப்படுறத என்னால பார்க்கவே முடியலக்கா. நம்மளுடைய சொந்தம் நினைச்சு நம்ம பண்ற ஒரு உதவி எல்லாமே கண்டிப்பா அது கஷ்டம் இல்ல தேவிகா. அது பிடிச்சதுனாலதான் பண்றாங்க. மரணம் வரைக்கும் நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். பணம் இல்லாத காரணத்துக்காக அவங்கள மரணம் கொண்டு போக கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஆபரேஷனே முடிஞ்சாலும் என் வீட்டுக்காரர் ஆசைப்படுற மாதிரி சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னால இருக்க முடியும் தோணலக்கா. பிரகாசன் உன்கிட்ட இருந்து அப்படி என்னமா ஆசைப்படுறாரு? அவருடைய உடல் தேவைகள் எல்லாத்தையுமே சாதிச்சு காட்ட முடியலையே அப்படிங்கிற வருத்தம் தான் உனக்குள்ள இருக்கா என்ன? ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த மாதிரி கண்டிப்பா ஆசைகள் இருக்கும். அதுக்காக மட்டுமே பொண்டாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவளை நல்லபடியா குணப்படுத்தணும் அப்படின்னு ஒரு புருஷனும் அவருடைய பொண்டாட்டியும் யோசனை பண்ண மாட்டாங்கம்மா. அப்படி யோசனை பண்றவங்க சில பேர் இருக்காங்க. உடல்நல மோசமா இருக்கிற பொண்டாட்டியும் இல்ல அவங்க புருஷனையும் அவங்கள அப்படியே கை கழுவி விட்டுட்டு அவங்களுடைய உடல் பசியை தேடிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி நினைக்காதவங்க பொண்டாட்டி ஒரு குழந்தை மாதிரியும் புருஷனை ஒரு மகன மாதிரியும் கூடவே இருந்து பார்த்துப்பாங்க. அந்த அற்புதமான உறவுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு இதுவரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு அது ரொம்ப உயரமா இருக்கு. எனக்கு தெரியும், என்ன ஒரு குழந்தை மாதிரி ரொம்ப பாசமா தான் என் வீட்டுக்காரர் என்னை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த பாசத்துல இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு நீ முடிவெடுத்து வச்சிருக்க? மரணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேனா? வேற என்னக்கா நான் முடிவெடுத்தாகணும்? வாழணும் அப்படின்னு ஒரு முடிவெடு. அதை முடிவெடுக்க வேண்டியது அந்த கடவுள் தானே. அக்கா, எந்த நிலைமையில இருந்து எனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. உங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. உங்களுக்கு உங்க புருஷன் உயிரையும் காப்பாற்றணும். அதுக்கு என் வீட்டுக்கார் மனசு வைக்கணும், அப்படித்தானே?
என்னோட ஆபரேஷனுக்காக என் வீட்டுக்கார் கிட்னி கொடுத்ததுக்கு பிரதிபலனா தான் பணம் கேட்டாரு. அதனால உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும். என்னை பத்தி மறந்துடுங்க. இப்படி ஒரு ஆளை இங்க வச்சு பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை. என் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தா என் வீட்டுக்காரால தாங்க முடியாது. நான் என்ன சொன்னாலும் என் வீட்டுக்கார் கண்டிப்பா கேட்பாரு. அக்கா நீங்க தைரியமா போங்கக்கா. பணத்தை எப்படி ரெடி பண்றது எந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம். ஒரு ரூபாய் கூட பிரதிபலனா வாங்காம உங்களோட வீட்டுக்காருக்கு என் வீட்டுக்கார் கிட்னி கொடுப்பாரு. என்ன நம்புங்கக்கா. எவ்வளவு பணம் செலவு பண்ணாலும் சரி என்ன காப்பாற்றவே முடியாது. உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கட்டும். அதுக்காக நான் என் வீட்டுக்காரோட காலை பிடிச்சு அழுது நான் உங்களுக்கு சம்மதம் வாங்கி தரேன். ஆபரேஷன் நடந்தா நீ உன் வாழ்க்கையை நல்லபடியா வாழ்வ. உங்களுடைய வாழ்க்கையை இல்லாம பண்ணிட்டு வர சந்தோஷம் எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். பிரகாசனுடைய குடும்பத்திலையும் வேணுகோப்பனுடைய குடும்பத்திலையும் ஒரே மாதிரி சந்தோஷமா தான் இருக்கணும். அதுதான் எங்களுடைய ஆசையே. ஆபரேஷன் முடிஞ்சாலும் கொஞ்ச நாளுக்காவது ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். யார்கிட்டயாவது சொல்லி உங்க ஃபேமிலியோட பேசி காம்ப்ரமைஸ் ஆகணும். யாரோட உதவியும் இல்லாம ரொம்ப நாளுக்கு வாழ முடியாதுல்ல. அதெல்லாம் நடக்குன்னு எனக்கு தோணல மனோஜ் அண்ணா. எங்களுக்கு உதவி செய்ய அவங்களுக்கு மனசு இருந்திருந்தா அவங்களாம் எப்போவோ வந்திருப்பாங்க. நான் என்னோட இதயமோ குடலையோ கிட்னியோ கொடுக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. என்னால பிச்சைக்கார மாதிரி அவங்க கிட்ட பிச்சை எடுக்கவும் முடியாது. பிரகாஷ், நீங்க சம்மதிச்சீங்கன்னா நான் போய் அவங்க கிட்ட பேசுறேன். ஆபரேஷனுக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்கல. அதுக்கப்புறமா உங்களை ஒண்ணு சேர்க்கறதுக்கு இதுதான் ஒரு நல்ல வழி அப்படின்னு நான் அவங்க கிட்ட கேட்கறேன். அது பிரயோஜனமா இருக்குமான்னு எனக்கு தோணலண்ணே. உங்களால முடிஞ்சதுன்னா உதவி பண்ணுங்க. இப்ப நீங்க இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் உங்க மனசுல என்ன தோணுதோ அதை அனுசரிச்சு ஒரு முடிவை சொல்லுங்க. தேவியோட ஆபரேஷனுக்காக நீங்க கொடுக்கிற பணத்துக்கு பதிலாக தான் நான் என்னையே உங்ககிட்ட அடகு வைக்கிறேன். உங்களுக்கு தேவையானதை நீங்க எடுத்துக்கலாம். நான் தேவிகா கிட்ட பேசிட்டு இருந்ததுனால ரொம்பவே லேட் ஆயிடுச்சா? நாங்க சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தோம். இந்த அளவுக்கு நல்ல மனசு இருக்கிற ஒரு பொண்ணுக்கு அந்த கடவுள் இப்படி ஒரு வியாதியை கொடுத்துட்டாருன்னு நினைச்சுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த கடவுளுக்கு சில பேரை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். அவங்க நம்மளை விட்டு விலகி போக கூடாதுன்னு ரொம்ப அதிகமான கஷ்டம் கொடுப்பாரு. அதை சகிச்சுக்கிட்டு தானே ஆகணும். கடைசியா பெருசா ஒரு சந்தோஷம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில இருக்கும். இங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க எல்லாம் பேசி முடிவெடுத்துட்டோம். இதுக்கப்புறம் என்னன்னா பணத்தை ரெடி பண்ண கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு நிமிஷம் வாங்க. இப்ப நம்ம என்ன சொல்லிட்டு போறது? 7 லட்சம் கையில இருந்திருந்தா இப்பயே கொடுத்துட்டு போயிருந்துருக்கலாம். கல்யாணம் முடிஞ்சு ஏறக்குறைய 1 வருஷம் தான் இவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க. புருஷன் கஷ்டப்படுறத நினைச்சுதான் அந்த பொண்ணு ரொம்பவே வருத்தப்படுறான். தன்னை இப்படி இருக்க வைக்காம தன்னை கொன்னுடுங்கன்னு அந்த கடவுள்கிட்ட அவ வேண்டிக்கிட்டு இருக்கான். 7 லட்சம் ரூபாவை நம்மளால ரெடி பண்ண முடிஞ்சா இவங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா சந்தோஷம் வரும். டயாலிசிஸ்க்காக 5000க்கே கஷ்டப்படும் போது 7 லட்சம் அது ஒன்றும் சின்ன அமௌண்ட் இல்லை. ரெடி பண்ணணும். இதுக்கப்புறம் இந்த வியாதியோட என்னால போராட முடியாது. சுமேஷ் கிட்ட போய் நான் கொஞ்சம் பணம் அட்வான்ஸா கேட்கறேன். கிடைச்சிடும் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கிற இடத்துல கையை நீட்டணும். நாம எதுக்கும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். நாம உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு அது நடக்கலன்னா
அது இவங்களுடைய துரதிருஷ்டம் மட்டும் கிடையாது, அது எங்களுடைய துரதிருஷ்டம்னு நினைச்சு அமைதியா இருக்கிறத தவிர ஒரு வழி இல்லை. பாலா, உன் மனசுல என்ன தோணுதோ அது எதுவா இருந்தாலும் சரி, நீ பிரகாஷ் கிட்ட சொல்லிடு. என்னங்க ஒரு நிமிஷம். நீங்க கொடுக்கிற கிட்னியால 2 பேருடைய உயிர் காப்பாற்றப்பட போகுது. அதுக்கான வாய்ப்பை நம்ம யாரும் விட்டுற வேண்டாம். பிரகாசன், உங்களுக்கு உங்க பொண்டாட்டியோட உயிரை காப்பாத்தணும், எனக்கு என் புருஷனோட உயிரை காப்பாத்தணும். அதுக்கு தேவைப்படுறது 7 லட்சம் ரூபாய். அதை ரெடி பண்றதுக்கு எங்களுக்கு முன்னாடி 7 நாள் தான் இருக்கு. 13ஆம் தேதி பணம் கட்டினாதான் 16ஆம் தேதி ஆபரேஷன் நடக்கும். அதை தான் சொல்ல வந்தேன். அந்த 13ஆம் தேதிக்கு இன்னும் 7 நாள் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஆபரேஷனுக்கான பணத்தை நாங்க கொண்டு வந்து கொடுத்துடுறோம். சந்தோஷமா இருமா, நீ கண்டிப்பா எந்திரிச்சு நடப்ப. வேணுவை காப்பாத்துறதுக்கு இவன் பொறுப்பேத்துக்கிறான். பாலா மேல இவனுக்கு இருக்க பாசத்துக்காக 50,000 ரூபாய் வேணா கொடுக்கலாம் பிரீத்தி. அதனால பிரயோஜனம் இல்லம்மா. இப்போ கிட்னி குடுக்கறேன்னு சொன்ன ஆளோட வைஃபோட ட்ரீட்மெண்ட்காக தான் 7 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க. வேணுகோபால் ஃபேமிலி வேணா உதவி பண்ணலாம்ல. என்ன ஆனாலும் பாலாவோட அண்ணன் தம்பி எல்லாம் உதவி பண்ணாம இருக்க மாட்டாங்க. உதவி பண்ண யாரும் வராததால தானே மத்தவங்க கிட்ட போய் பாலா கையேந்தி நிக்கிறா. அவங்களே காப்பாத்த வேணாம்னு நினைக்கும் போது சூரஜ் எதுக்காக உதவி பண்ணணும்? மனுஷனுக்கு தேவைன்னு வரும்போது தான் உதவி பண்ணணும். பாலாவும் அவ குடும்பமும் நல்லா இருக்கணும்னா வேணுவோட உயிர் திரும்ப கிடைக்கணும். அதுக்காக இவ்ளோ பெரிய அமௌண்ட் கொடுக்கணுமா சூரஜ்? இதெல்லாம் ஒரு பெரிய அமௌண்டா? இதுக்கு முன்னாடி அப்பாவோட மேனேஜர் ஒருத்தர் லட்சக்கணக்கான பணத்தை எடுத்துட்டு ஓடி இருக்காரு. பினான்ஸ் கம்பெனி நடத்தும் போது எத்தனை லட்சத்தை லாஸ் பண்ணிருக்கோம். இது ஒரு உயிரை காப்பாத்த தானே. உன்னோட கோபம் குறை எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை என்கிட்ட சொல்லு. எனக்கு அர்ஜென்ட்டா 5 லட்சம் ரூபாய் பணம் வேணும். எதுக்கு 5 லட்சம்? எதுக்கு உனக்கு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது? உங்களுக்கு பாலா தெரியல, பாலசுதா. அவ புருஷனுக்கு ஒரு ஆபரேஷன், கிட்னியை சேஞ்ச் பண்ணணும். அந்த ஆபரேஷனுக்கு தான் 5 லட்சம் ரூபாய் வேணும். அப்படின்னா உனக்கோ உன் குடும்பத்துக்கோ அந்த பணம் தேவையில்லை. ஆனா உனக்கு தேவைப்படுறவங்களுக்கு 5 லட்சமோ 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு நீ சொந்தமா சம்பாதிச்சு வச்சிருக்கணும். இந்த ஒரு வருஷத்துல உங்களுக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டி கொடுக்கறதுக்காக நானும் கடுமையா உழைச்சிருக்கேன். உங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் லாபம் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுல இருந்து ஒரு 5 லட்சம் மட்டும் கொடுங்க. அப்படி ஒரு கணக்கை நான் எழுதி வைக்கவே இல்லை. இல்லைன்னா இத்தனை நாளைக்கு உங்க கம்பெனியில வேலை பார்த்ததுக்கான ஷேராவோ இல்ல சம்பளமாவோ எனக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுங்க. 5 லட்சம் மட்டும் இல்ல, என்னோட எல்லா சொத்தையும் உனக்கு நான் எழுதி தரேன். ஆனா இந்த விஷயத்துக்காக 1 ரூபாய் கூட நான் தரமாட்டேன். அது ஏன்? 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த குடும்பத்துக்கு உதவி பண்றதுக்கு பாலா உனக்கு யாரு? அது உங்களுக்கு தெரியாதாப்பா? என்னோட வாழ்க்கையில இருந்து அவளை அன்னைக்கு நடுத்தருக்கு அனுப்பி விட்டுட்டு இன்னைக்கு அவ யாருன்னு கேக்குறீங்க. அவங்க யாரும் இல்ல, அவங்க வாழ்க்கையை விட்டு கொடுத்த 2 பேர், அவ்வளவுதான். என்ன நான் அவளுக்கு உதவி பண்ணக்கூடாதா சொல்லுங்க? உனக்கு ஏதாவது கடமையோ குற்ற உணர்ச்சியோ இருந்துச்சுன்னா நீ அவளுக்கு உதவி பண்ணிக்க. அதை விட்டுட்டு என் சம்பாத்தியத்துல இருந்து 1 பைசா தரதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். ஒருவேளை எங்களுக்கு தெரியாம ஏதாவது ஒரு உறவு உங்களுக்கு இடையில இருந்துச்சுன்னா அதை இன்னையோட முடிச்சுக்க. இந்த வீட்டுல என்னோட மகனாகவும் கல்யாணியோட அப்பாவாகவும் மட்டும்தான் நீங்க இருக்கணும்.
சரி, அப்படியே பண்ணிடலாம். நானே கால் பண்ணுறேன். ஆ. ஜெயாவை ஏன்பா கூட்டிட்டு வரல? பொண்ணு டியூஷன் போயிருக்கா. அப்புறம் ஜெயா அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு தானே இருக்கா. பொதுவா அவ கட்டாயப்படுத்துறதுனால தானே நீங்க எங்க வீட்டுக்கு வந்து முகத்தை காட்டிட்டு போறீங்க. நான் அவளுக்கு தெரியாம தான் இப்ப உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஜெயாக்கு தெரியாம சில விஷயம் உங்ககிட்ட பேசணும். அரியும் அஜயனும் உள்ள இல்லையா என்ன? இருக்காங்க. ஹரியும் அஜய் எங்க? ஹரி கம்பெனி சம்பந்தப்பட்ட யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு. அஜய் படுத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அவங்கள கொஞ்சம் வர சொல்றியா? நான் முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும்னு வர சொல்லு. என்ன விஷயம்னா? அது எல்லாரும் வச்சுக்கிட்டு தான் சொல்லணும். நீ அவங்கள வர சொல்லு. அட, வாய்ஸ் கேட்ட உடனே நீங்க தான் வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். மனோஜ், பாலாக்கு நீங்க பண்ற உதவி எல்லாமே எனக்கு தெரியும். என்னப்பா பண்றது, இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு நாள் தண்ணி ஊத்தாம இருந்தா செடிகள் எல்லாம் வாடி போயிடுமேன்னு நினைச்சு மாமா அதை கவனிக்கிறத பார்த்தா எனக்கு வேடிக்கையா இருக்கு. இதுல காட்டுற கவனத்தை பெத்த பொண்ணுகிட்ட நீங்க காட்டியிருந்தீங்கன்னா அவளோட வாழ்க்கை இந்த மாதிரி நாசமாயிருக்காது. நீங்க என்ன குறை சொல்றதுக்காக தான் இங்க வந்திருக்கீங்கன்னு தனியா வந்தப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு. குறை சொல்ல வேண்டிய நேரம் எல்லாம் முடிஞ்சிருச்சு மாமா. இதுக்கப்புறம் பாலாவுக்கு நம்ம ஏதாவது பண்ணி தான் ஆகணும். மாமா, எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். 2-3 நாளுக்கு அப்புறம் நீங்க திரும்ப போயிடுவீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி பாலாவோட விஷயத்திலையும் வேணுவோட ட்ரீட்மெண்ட் சம்பந்தமாவும் ஒரு நல்ல முடிவு எடுத்தாகணும். இந்த விஷயத்தில் நீங்க எதுக்காக இவ்வளவு அக்கறைப்படுறீங்க? புரிஞ்சு போச்சு. உங்க பொண்டாட்டி புள்ளிய மட்டும் பத்திரமா பாத்துக்கோங்க, வேற எதுலயும் சம்பந்தப்படாதீங்கன்னு நீ சொல்லாம சொல்றல்ல. சொந்த விஷயத்துல மட்டும் அக்கறை எடுத்துக்கிற உனக்கு அதெல்லாம் புரியாது. நமக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு உதவி பண்ற மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிற ஆள் தான் இந்த மனோஜ். நாங்க என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்க மாமா. உங்க கூட என்ன சேர்க்காதீங்க. என்ன கை நீட்டி அடிச்சவளுக்கு நான் உதவி பண்ண போறதில்ல. அவளா இருந்ததுனால தான் அடிச்சுட்டு போயிருக்கா. அவளோட இடத்துல நான் இருந்திருந்தா கைய கால முறிச்சு போட்டிருப்பேன். இப்ப முடிஞ்சு போன பிரச்சனையை பத்தி பேச வேண்டாம். நம்ம நடக்க வேண்டியதை பார்ப்போம். பாலா இப்பெல்லாம் வெளிப்படுத்துற அந்த அகங்காரம், தெனா வெட்டு, திமிரெல்லாம் பாக்குறப்போ அவளுக்கு உதவி செய்யாம இருக்கிறதே மேல்னு தோணுது. அவளுக்கு தேவைப்பட்டது உங்களோட உதவிலாம் கிடையாது, அன்பு மட்டும்தான். புருஷனை காப்பாத்தணும்னு போராடுற பாலாவுக்கு நீங்க கூட இருந்து உதவி பண்ணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். நம்ம குடும்பத்திலேயே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவ பாலா தான். ஹரியும் அஜயும் மனசு வச்சா அவளோட வாழ்க்கை இதுக்கப்புறம் நல்லா இருக்கும். என்ன இழுக்காதீங்க. என்னடா, பாலாவும் அக்கா தானே? யாருக்கும் பணம் கொடுத்து உதவுற நிலைமையில நான் இப்ப இல்ல. அப்ப இதுக்கும் ஹரிதான் உதவி பண்ணணுமா? இந்த வீட்ல சமையலுக்கு காய்கறி வாங்குறதுல இருந்து அத்தைக்கும் மாமாக்கும் காய்ச்சல் வந்தா டேப்லெட் வாங்குற வரைக்கும் எல்லாத்துக்கும் ஹரிதான் காசு கொடுக்கறாரு. மாமா, நீங்களே ஒரு முடிவெடுங்க. என்னோட பங்கை நான் ஒரு அமௌண்டா தரேன். அது எவ்வளவா இருந்தாலும் சரி. ஆளாவுக்கு 1 ரூபாய் கூட கொடுக்கறதுக்கு நான் தயாரா இல்ல. அவ புருஷன் உயிரோட இருக்கா இல்ல செத்து போறான், அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. டேய், கூட பிறந்த பொறப்புனா இப்படிதான் இருக்கணும். பாலாவுடைய எதிர்காலத்துக்காக பேங்க்ல போட்டிருந்த பணத்தை வச்சு படிச்சு வேலை கிடைச்ச உடனே கூட பிறந்த அக்காக்கு பண்றதுக்கு இப்படி யோசிக்கிறான். அவன் கோவத்துல ஏதோ ஒன்னு சொல்லிட்டு போயிடுறான்ப்பா. மனோஜ், உன்னோட முடிவை சொல்லு. அவங்கிட்ட நான் பேசிக்கிறேன்ப்பா. வேணுவோட ஃபேமிலி கிட்டே இன்ஃபார்ம் பண்ணும் இல்லையா?
நான் சதீஷ் கிட்ட சொல்லிட்டேன். அவங்களோட நிலைமையும் இதே மாதிரி தான். வேணுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறாரு, ஆனா பணம் இல்ல. இவங்கிட்ட பணம் இருக்கு, ஆனா மனசு இல்ல. நான் வேணா அவன்கிட்ட இன்னொரு தடவை கொஞ்சம் பேசி பார்க்கறேன். வேணுவோட ஷேர் அங்க இருக்குது இல்ல, அதை வித்தோ இல்ல அடகு வச்சோ முழு பணத்தையும் அவங்களே ரெடி பண்ணிட்டோம். மீதியை நம்ம தான் பார்க்கணும். இதுக்கப்புறமா யாரும் உதவலன்னா ஏதாவது ஒரு சங்கத்துக்குள்ள நான் சேர்ந்து ஊருக்குள்ள வந்து நான் போராட்டம் பண்ணுவேன். இதுக்கப்புறம் இந்த விஷயத்துல நான் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன். அந்த உயிர் போறதுக்கு முன்னாடியே உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.